ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலை மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு இலக்கு. நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துல 2 மிகப்பெரிய கார் தொழிற்சாலை திறந்திருக்கும். இன்றைய நிகழ்வு இதனுடைய மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டாடா JLR பொறுத்த வரைக்கும் 2024 சின்ன டிஸ்கஷன்ல துவங்கி அதுக்கப்புறம் 5 நாள்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அதுக்கு தேவையான எல்லா நிலங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான கிளியரன்சஸ் கொடுக்கறது எல்லாமே ராக்கெட் வேகத்தில், மின்னல் வேகத்தில் நடத்தி முடிச்சதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம். இது UK அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரும் நம்ம டாடாவோட நிறுவனம். இது 2 பேரும் இணைந்து செய்யற ஒரு மகத்தான ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில வெகு விரைவில் ஒட்டுமொத்தமா ரேம்ப் அப் ஆகும்போது 9000 கோடி முதலீடு இங்கே வந்து சேரப்போகிறது. அதன் மூலம் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பும் நேரடியாகவும் உறுதி செய்யப்பட போகிறது. இந்த ஒரு நிறுவனம் மட்டும் ஸ்டாண்ட் அலோனா நம்ம பார்க்கக்கூடாது. இப்ப டாடா JLR மாதிரி ஒரு நிறுவனம் லக்ஸரி ஐஸ் அண்ட் EV, நார்மல் ஃபியூவலும் சரி EVயும் சரி ரெண்டுமே சேர்ந்து செய்யற ஒரு மேசிவ் யூனிட் இங்க வந்திருக்குன்னா இது ஒட்டின ஆன்சிலரி யூனிட்ஸ், இது ஒட்டின தேவைப்படுற அந்த உபபாகங்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இங்க வெகு விரைவில் வரப்போகுது. அதனால இது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய லெவல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த பணப்பாக்கத்துக்கு நிச்சயமா உறுதி செய்யப்படும்.